ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லைல்ல. கொஞ்சம் கூட ஒருத்தர் அப்படி வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களால் எப்படி அப்படி பேச முடியுது? நான் வந்து அந்த ப்ரோமோ பார்க்கும்போது கூட எனக்கு இதாகலை. ரெண்டாவது நம்ம அதை யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ கொடூரக்காரங்களா இருக்காங்க பாருங்களேன். உள்ளே இருக்கவன் பூரா ராணுவ வந்து எப்போ என்ன பண்ணுவான்றது தெரியாது அப்படின்றது சௌந்தர்யாவோட ஒரு இதாக இருக்குது. அவன் நடிக்கிறான் அப்படின்னு வந்து ஒரு ஆள் சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் எப்படி தூக்கி போட்டேன், அதுதான் பிரச்சனை தான். என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. ஒருத்தர் வலிக்கிறான்னு சொன்னால் முதல்ல ஓடி போய் பார்க்கணும். இதை வந்து அருணை நான் பாராட்டுறேன் இந்த விஷயத்தில். அருண் வந்து போய் உடனே தூக்கி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறது, அது வந்து இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம அருணை பாராட்டி தான் ஆகணும். ராணுவுக்கு ஷோல்டரில் லெகமெண்ட் டேர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வருது. உண்மைத்துவம் என்ன அப்படின்றது வந்து நமக்கு போக போக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எது எப்படி இருந்தாலும் ரொம்ப வஸ்டான ஒரு 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 சிச்சுவேஷன். என்ன மாதிரியான ஆட்களோட வந்து உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் வீடாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், இந்த சமூகத்துடைய இன்னொரு பிரதிபலிப்பு தான் பிக் பாஸ் வீடுன்றதெல்லாம் கம்பு சுற்றுவாங்க சனி ஞாயிறில் சில ஆட்கள் வந்து. அந்த ஆட்கள் வந்து ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய யாரையும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து இந்த கேமை விளையாடுறதுக்கு, அது ராணவ் சைடு இருக்கட்டும், ஜெஃப்ரி சைடு இருக்கட்டும், இந்த அளவுக்கு இந்த கேமை வந்து ரொம்ப கேவலமாக விளையாடுறதுக்கான காரணம் சௌந்தர்யா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னடா சௌந்தர்யா மேலே பழியை தூக்கி போடுற, அந்த பிள்ளை என்னடா பண்ணுச்சு, உனக்கு லூஸு, நீ கிறுக்கு, உனக்கு சௌந்தர்யா பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வர்ற ஆட்கள், ருக்கோ பாய் ருக்கோ. அவங்க ஒரு ஆளை வந்து சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது தப்பாக தெரியாத ஆட்களுக்கு முத்துக்குமரன் வந்து இந்த டேபிளை தூக்கி அடிச்சு கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தப்பா தெரியும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? சௌந்தர்யா எது பண்ணாலும் கியூட்டா தெரிகிற ஆட்களுக்கு அதே சௌந்தர்யாவை முத்துக்குமரன் வந்து டேபிளை தூக்கி அடிச்சு கொல்லணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வன்மமா தெரியும். அதை விஜய் சேதுபதி கேட்கணும்னு தெரியும். இது என்ன நியாயம்? ஆனா விஜய் சேதுபதி இந்த வாரம் கேட்பாரு. சௌந்தர்யாவை பேசின ஆட்கள், சௌந்தர்யாவுக்கு எதிராக இருக்க ஆட்கள் எல்லாத்துக்குமே ரோஸ் விழுந்திருக்கு. முத்துக்குமரன் இந்த வாரம் புரட்டி எடுக்க போறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா வந்து அடிக்க போகும்போதோ, இல்லை சாவடிச்சிருவேன்னு சொல்லும் போதோ, பிரச்சனை பண்ணும் போதோ, பஞ்சாயத்து பண்ணும் போதோ கரெக்டான கேள்விகள் கேட்டிருந்தாங்கன்னா, கரெக்டான தண்டனைகள் கொடுத்துருந்தாங்கன்னா இதை பண்ண மாட்டாங்க. டாஸ்கில் இதை பண்ணவே மாட்டாங்க. 2 தடவை வாணி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியல, உட்காருங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆள், அவர் தான் வீடு வந்து இப்படி இருக்கிற காரணம். ராணவா இருந்தாலும் ஜெஃப்ரியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் சரியான கண்டிப்பு இல்லாததுனால அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. முத்துக்குமரன் பண்ணதை வந்து எடுத்து பயங்கரமா போஸ்ட் போட்டிருக்காங்க. ஐயோ அவர் அப்படி பண்ணிட்டாரு, முத்துக்குமரன் இதை பண்ணிட்டாரு. என்னங்க சார் உங்க சட்டம்? சாவடிச்சிருவேன் சௌந்தர்யா பண்ணும் போது உட்காருங்கன்னு சொன்ன அதே ஹோஸ்ட் முத்துக்குமரன் அதை ஜாலியாக தான் கொஞ்சம் காமெடிக்கு தான் பேசினாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா ஹோஸ்ட்டும் உங்கள் பிஆர் தானே, அதான் தெளிவாக தெரியுது நமக்கு. கியூட்டில் சௌந்தர்யாவை நீங்கள் அடிப்பேன்னு சொன்னீங்களா அப்படின்னு இந்த வாரம் வந்து முத்துக்குமரனை புரட்டி எடுக்க போகிறாங்க. ஜெஃப்ரிய அது கேமில் சகஜங்க, அவன் கம்ப்ளைண்ட்டே பண்ணல. ராணுவ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாரா? பண்ணல. கேமில் சகஜங்கன்னு விட்டுற போகிறாங்க. ஆனால் ஜெஃப்ரி அவனோட மைண்ட் செட்டு, ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சு அப்படின்னா உடனே போய் கேட்காதவன் இருக்கான்ல, உடனே போய் அவன் நடிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்றவன் இருக்கான்ல, அவன் ரொம்ப 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 கஷ்டமானவன், மோசமானவன். அவனை மட்டும் சூதானமா பார்த்துக்கங்க. அவனை கூட மன்னிச்சிடலாம். ஒரு ஆள் வலியில துடிக்கும் போது பக்கத்துல வாயால் அவன் நடிக்கிறான்னு சொல்றாங்க பாருங்க. அந்த வன்மத்தை மட்டும் வாழ்க்கையில மன்னிச்சிடாதீங்க. அவன் எப்போ என்ன பண்ணுறான்னு தெரியாது. நீங்கள் கூட தான் எப்போ என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. நீங்கள் கூட தான் அப்பப்போ வந்து எல்லான்றீங்க. நாளைக்கு உங்களுக்கு காக்கா வலிப்பு உள்ளே வந்துருச்சுன்னா எல்லாரும் அப்படி நினச்சாங்கன்னா பரவாயில்லையா? அந்த பிள்ளை ஏதோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்காக அப்படி பண்ணிட்டு இருக்கடான்னு விட்டாங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, நினச்சி பாருங்க. ஸோ அதனால் எப்போ என்னன்றது எப்படின்றது தெரியாது. முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு வந்து நீங்கள் அதை பண்ண வேண்டாம் அப்படின்றது என் கருத்து. ஓகே.